வரக்கூடிய இந்த 2025 பலன்களை தெரிஞ்சுக்கணுமா? ஆதன் ஆன்மீகம் வழங்கும் பிரபல ஜோதிடர்கள் கலந்து கொள்ற இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட வருகை பதிவை பதிவு பண்ணிடுங்க. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 20/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை தேய்விரை. இன்றைய திதி பஞ்சமி திதி மாலை 4:50 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பகல் 2:56 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு பூசம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு. அதற்கான பரிகாரம் பால். இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவில் நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை. இன்றைய பொது பலன்கள்: வெளிநாடு பயணம் செல்ல, முக்கிய பிரமுகர்களை சந்திக்க, கடன் தீர்க்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ அன்னை வராகியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும். அரசு காரியங்கள் அனைத்தும் சாதகமாக முடியக்கூடிய நிலை இருக்கு. தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் நீங்கள் சில சூட்சமங்களை உணர்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. வராது என்று இருந்த பணம் தற்போது உங்கள் கை வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீங்க. கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழலும் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை உயரதிகாரி பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க.
அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறத முதல்ல நீங்கள் சந்தேகப்படுவதை நிறுத்துவது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீங்க. வாகன பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். மனைவி வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. கல்யாண முயற்சியெல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீங்க. அரசால நல்ல அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படும். வழக்கு விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக மாறும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம், நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். பிள்ளைகளின் உயர்கல்வி, உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெறும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.